தமிழகத்தினுடைய 2024 மிகச்சிறந்த முதல்வராக அரியணையில் ஏற இருக்கின்ற எங்களது அன்பு தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கின்ற அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஊர்ல 2 தியாகிகள் இருப்பாங்க சுதந்திர போராட்டத்துக்கு. இல்ல 5 பேர் இருப்பாங்க, இல்ல 10 பேர் கூட இருப்பாங்க. ஆனா இந்த ஊர்ல 32 சுதந்திர போராட்ட தியாகிகள் இருந்திருக்கிறாங்களாங்க. வெள்ளையனை வந்து கொஞ்சம் கூட ஒரு பயமும் இல்லாமல் ஓட 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 விரட்டிய மண் இந்த மண் அப்படின்னு கேட்கும் போது கோசல்ராம் அவர்களில் தொடங்கி காசி விஸ்வநாதன் அவர்கள் வரை எத்தனையோ போராட்ட வீரர்களை கொடுத்த மண் இன்னைக்கு யார ஓட ஓட விரட்ட போகுது அப்படின்னா திமுக அப்படிங்கிற தீய சக்தியை ஓட 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 விரட்ட போகுது. அதாவது முன்னாடி காலத்துல பெண்கள் வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது, எல்லாரும் அப்படிதான் இருக்கணும், உங்களுக்கு இந்த உரிமை இல்லை அந்த உரிமை இல்லை அப்படிங்கறதெல்லாம் கடந்து பெண்கள் எப்பெல்லாம் போராட வெளியே வருவாங்க தெரியுமா? ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா தான் பெண்கள் வந்து அங்க போராடவே வருவாங்க. இன்னைக்கு இத்தனை பெண்கள் படையை பார்க்கும் போது இந்த ஊருக்கு மாற்றம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு தான் இத்தனை பேரும் கூடி இருக்கிறீங்க. உண்மைதானே? மாற்றம் வேணும் தானே? மாற்றத்திற்காக கூடி இருக்கிறோம். நல்ல ஒரு மாற்றம் நிச்சயம் இங்க வரும். இந்த ஊர்ல சட்டமன்ற உறுப்பினராக கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் ஒரு மனுஷன் நல்லா ஸ்ட்ராங்கா ஃபெவிகால் போட்டு டைட்டா உட்கார்ந்து இருக்கிறாரு, நகரவே மாட்டேன்னு. சரி, உட்கார்ந்துக்கோங்க, சந்தோஷம். ஆனா இந்த தொகுதிக்கு வளர்ச்சி ஏதாவது இருக்குதா அப்படின்னு வர வழி ஃபுல்லா தேடி இருக்கிறேன். மீனவர்கள் பிரச்சனையில தொடங்கிங்க, விவசாயிகள்ல இருந்து படித்த இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை கிடையாது. திருச்செந்தூர்ல படித்த இளைஞர்கள் எல்லாரும் வேற வேற ஊருக்கு போறாங்க. பெண்களுடைய பாதுகாப்பில் தொடங்கி எல்லா இடத்திலும் பாத்தீங்கன்னா வளர்ச்சி தேவை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். நல்ல குடிநீர் இல்ல. அப்புறம் 20 ஆண்டு காலமாக இந்த மனுஷன் உட்கார்ந்து என்ன வளர்ச்சியை பண்ணாருன்னு பார்த்தா அவர் வளர்ந்திருக்காருங்க, சூப்பரா வளர்ந்திருக்கிறாரு. சின்ன கிராமத்துல கூட போய் பார்த்தாலும் குவாரி இருக்கான். யாரதுன்னு கேட்டா அவருடைய பினாமி தான் நாங்கன்னு சொல்றாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் விதவிதமான ஃபேக்டரிங்க, எல்லாத்துலயும் ஊழல். எப்ப உள்ள புடிச்சு போடலான்னு அமலாக்கத்துறை காத்துக்கிட்டு இருக்குது.